நடக்கும். நம்மளை முழுமையாக ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து பவர் ப்ரேயர் பண்ணும் பொழுது தான் ஆண்டவர் நம்மகிட்ட வந்து என்ன செய்வார், வந்து எப்படி செய்வாரா, நான் அங்கே வந்து, நீ எங்கே இருக்கீங்க, உங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அங்கே வந்து ஆசீர்வதிப்பார், எந்த தொழிலில் இருக்கீங்களோ அங்கே வந்து ஆசீர்வதிப்பார், எந்த பணியில் இருக்கீங்களோ அங்கே வந்து ஆசீர்வதிப்பார், எந்த ஊழியத்தில் இருக்கீங்களோ அங்கே வந்து ஆசீர்வதிப்பார், எந்த குடும்பத்தில் இருக்கீங்களோ அங்கே வந்து ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் அவ்வளோ பெருசு. அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது அதையும் கடைசியாக பார்த்துருவோமா? அதே 33வது அதிகாரத்தில் பாருங்க, ஒவ்வொருவராக வந்து முதலாவது யார் வாரா, அவன் தன் கண்களை ஏறெடுத்து, 5ஆம் வசனம், ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார்? அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். இல்லை, முதல்ல பணிவிடைக்காரிகளும் அவருடைய பிள்ளைகளும் வந்து, சில்பால் பில்கால் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து அவங்க பிள்ளைகள்லாம் வணங்கிட்டாங்க. அடுத்தது லேயாலும் அவளுடைய பிள்ளைகளும், ராகேல் யோசேப்பு தான் பிறந்திருந்தான், பென்யமின் இல்லை. ராகேலும் யோசேப்பும் சேர்ந்து வந்து என்ன செஞ்சாங்க, அத்தனை பேரும் அவரை வந்து வணங்கினாங்க. அதுக்கு முந்தின 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வெட்டிக்கிட்டு சாக வேண்டியவங்க கழுத்தை அவனை தழுவி கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்து 20 அழுதார். ஒப்புரவாயிட்டாங்க. அல்லேலூயா. அழிய வேண்டிய 2 சகோதரர்களும், ஒருவேளை இவன் வெட்டினா அவன் செத்துருப்பா, அவன் வெட்டினா யாராவது ஒருத்தர், பழிக்கு பழி தான் யாராவது ஒருத்தர் போயிருப்பாங்க. ஆனால் 2 குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, வாழ வச்சார். எதனால்? இவருடைய பவர் ப்ரேயர். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாரா? முழு இரவு ஜெபம். நம்ம யாக்கோபு தான் முதல்ல தொடங்கி வச்சிருக்காரு. வேதத்தில் 32 அதிகாரத்தில் தான் இந்த முழு இரவு ஜெபமே என்ன செய்யப்பட்டிருக்குது, ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. விடிய விடிய ஜெபம் பண்ணுறாரு. இப்போ ஆண்டவர், இப்போ தூதன் சொல்கிறான், போட்டுப்பா, பொழுது விடுது, என்னை விடு, நான் விட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன்னு சொல்லி அவரை பிடிச்சு கேட்டார். அங்கே வந்து அவன் பேர்னு என்னன்னு கேட்காரு. அது வரைக்கும் பேரை மாற்றி சொன்னார் ஆண்டவர் அந்த அப்பாட்ட. நீ உன் பேர் என்னன்னு கேட்டேன்னா யாக்கோபுக்கு என்ன சொல்லிட்டாரு, நான் ஏசாப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அப்பா கண்ணு தெரியலன்னா உலக பிரகாரம் மனுஷனை ஏமாற்றிட்டார். இன்றைக்கி ஆண்டவர் அவரை ஏமாற்ற முடியுமா? அது இப்போ அவர்கிட்ட என்ன வந்துட்டு இருப்போம், பவர் ப்ரேயர். அதுக்கு ஒரு ஏமாத்து இருக்காது, எத்து இருக்காது, எந்த விதமான கள்ளம் கபடும் எதுவும் மனசில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி அவர் ஃப்ரீயாகி ஃப்ரீ மைண்டடாக ஆண்டவரை தேடினார். பவர் இறங்கி வந்துச்சு, வல்லமை இறங்கி வந்துச்சு, அதிசயம் நடந்தது. அப்படியே எழும்பி எல்லாரும் ஜெபம் பண்ணிடுமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த அற்புதம். எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணி இந்த வேலையை நம்ம ஜெப வேலையை செய்யறோம். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு இந்த பவர் பிரேயரை எனக்கு தான். சும்மா ஏதோ மழுப்புற ஜெபம் வேண்டாம். ஆடு மாடு அனுப்பிட்டேன், குதிரையை அனுப்பிட்டேன், ஒட்டகத்தை அனுப்பிட்டேன், கிடாவை அனுப்பிட்டேன், என் பிள்ளைகளை இப்போ பாதி பிரித்து அனுப்பிட்டேன். என் சொந்த மூளை, சுய முயற்சி வந்து அற்ப பிரயோஜனம் உள்ளது. அதில் வச்சு